ஹலோ கைஸ், இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமரா ஃபியூச்சரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லைட் பெயிண்டிங் வந்து நம்ம மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா ரெட்மி, எம்ஐ, போக்கோ டிவைசஸ்லேயுமே நீங்கள் ஈஸியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். MIUI 12 அண்ட் MIUI 11லேயுமே இந்த ஃபியூச்சர் வந்து இருக்குது. இதே மாதிரி கேமரா ஃபியூச்சர்ஸ் பற்றின வீடியோ வந்து போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு MIUI 12 பார்ப்போம். உங்கள் மொபைலோட கேமராவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரோ மோட் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அதில் ஷட்டர் இருக்கும், ஷட்டர் வந்து 30ல் வச்சுக்கோங்க. அதாவது ஷட்டருங்கிறது உங்கள் மொபைலோட லென்ஸ் வந்து எவ்வளோ நேரம் ஓப்பனில் இருக்கணுங்கிறது. அடுத்து ISOன்னு இருக்கும், அதை வந்து 50ல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு 3 டாட்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து டச் பண்ணுங்கள். அதில் செகண்ட்ஸ் வந்து 10 செகண்ட் வச்சுக்கோங்க. ஃபோனை வந்து ஸ்டேபிளான இடத்துல வச்சு ஷூட் பண்ணுங்கள். கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஃபோட்டோ வந்து லைட்டாக ஷேக் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். பேக்ரவுண்டில் வந்து டார்க்கான பிளேஸில் உங்கள் ஃப்ரெண்டோ யாராவது வந்து நிற்க வச்சுட்டு அவங்க கையில் கேண்டிலோ இல்லை ஃப்ளாஷ் லைட் இல்லை ஏதாவது டார்ச்சை கூட கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள். இந்த லைட் பெயிண்டிங் வந்து மேக்ஸிமம் டார்க்கான பிளேஸில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ ரொம்ப இருட்டாக இருக்க பிளேஸில் போய் எடுங்க. ஏன்னா வேறு ஏதாவது லைட் சோர்ஸ் வந்து கேமராவில் தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் வந்து கேப்சர் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் டார்க்கான பிளேஸ்லேயே ஃபோட்டோ எடுங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட்மி நோட் 8ல் MIUI 11ல் எப்படி இந்த லைட் பெயிண்டிங் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். உங்கள் மொபைலில் ப்ரோ மோட் இருந்தாலே போதும், இந்த மாதிரி லைட் பெயிண்டிங் ஃபோட்டோஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே, ஃபோனை வந்து ஸ்டேபிளான பிளேஸில் வச்சுட்டு பேக்ரவுண்டில் நல்லா டார்க்கான பிளேஸில் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது நிப்பாட்டி வச்சுருங்க. இதில் நீங்கள் லெட்டர்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட்டாக எது வேணாலும் வந்து லைட் பெயிண்டிங்கில் ட்ரை பண்ணலாம். ஓகே, உங்கள் ஃபோனோட கேமராவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ப்ரோ மோட்னு இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோக்கஸ் வந்து 100 வச்சுக்கோங்க. அடுத்து ISO வந்து 100 வச்சுக்கோங்க. ஷட்டர் வந்து 16 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. 16 செகண்ட்ஸ் வந்து உங்களோட ஷட்டர் வந்து ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ இமேஜ் வந்து உங்களோட லென்ஸில் டைரெக்டாக படும். நான் வந்து மொபைலை கையில் பிடிச்சிட்டே தான் ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அதனால் இமேஜ் வந்து லைட்டாக பிளர்ராகவும் ஷேக் ஆகியும் இருந்துச்சு. இருந்தாலும் ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வச்சுட்டு கேமராவை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பின்னாடி நிப்பாட்டிடுங்க. இந்த வீடியோவில் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இமேஜஸ் எல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் இருக்குது. நம்மளும் அதே மாதிரி ஷூட் பண்ணலாம். பட் கரெக்டாக ஸ்டேபிளான பிளேஸில் வச்சு ஷூட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ். ஷட்டர் வந்து நம்ம 16 செகண்ட்ஸ் வச்சதுனால 16 செகண்ட்க்கு வந்து கேமரா ஆனில் தான் இருக்கும். அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம லைட் சோர்ஸ் வந்து எங்கே மூவ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து கேமராவில் கேப்சர் ஆகும். இது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸை வச்சு எடுத்திருக்காங்க. இந்த வீடியோவோட எண்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ரெட்மி நோட் 8ல் லைட் பெயிண்டிங் பண்ண ஃபோட்டோஸ். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன்லி நைட்டில் மட்டும்தான் எடுக்க முடியும், அப்படி இல்லைனா டார்க்கான பிளேஸில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலுக்குன்னு டெலகிராம் குரூப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்த உடனே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.